ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிதா இருந்துட்டு காயத்ரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. வீட்டில் இருக்கிற பாண்டியும் சேரனும் இருந்துக்கிட்டு வீட்டெல்லாம் நாள் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சொன்ன மாதிரியே நிலா போயிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், என்னடா நீ கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ அதுக்காக தானே பல்லவனும் அவங்களும் போயிருக்காங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, ரொம்ப ஆர்வமாலாம் இருக்காது. சரி, நீ அவங்க வரும்போது இப்படி அழுக்காவே இருந்தால் நல்லா இருக்குமா, போய் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நிலாவும் பல்லவனும் ஒருவேளை அந்த வீடாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் யோசிக்கவும், நிலா இருந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே பாருங்க நீ அந்த காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க, அப்படின்னா அந்த வீடு தான் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் காயத்ரியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் உள்ளே தான் இருக்கா, இன்னும் கதவை கூட அவள் திறக்கவே இல்லை, சரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் பல்லவனையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் இருந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சோழனோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்ச உடனே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்தினவ தான், இப்போ வரைக்கும் அவன் கதவையே திறக்கலை, வேணா நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, காயத்ரி கதவை தர, நான் சோழனோட ஒய்ஃப் நிலா வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு காயத்ரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. யார் வந்தாலும் சரி நான் கதவை திறக்கவே மாட்டேன், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, ப்ளீஸ் காயத்ரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கதவை தர, நான் உன்னை சோழனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பல்லவா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக காயத்ரி கதவை திறக்கிறேங்க, நீங்கள் தான் சோழனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நான் தான் சோழனோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பல்லவனை பார்க்குறாங்க. டே பல்லவா, நான் இவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பல்லவனை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தண்ணியா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, சரி அவங்க பேசி முடித்ததும் சொல்லுங்கள், நான் கூப்பிட்டுக்கிறேன், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் சேரன் பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை பயங்கரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே அந்த கொஞ்சம் சேரெல்லாம் தொடச்சி வச்சிடறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருக்கிறதே 4 சேருன்னு, அவங்க வந்தாக்கா அந்த சேரை எடுத்து இப்படி போட போகிறோம், அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு இதை வேற ஒரு பக்கம் தொடச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிடுறாங்க. டே இருக்கிறதையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்ல, அந்த பொண்ணு அது வந்தால் என்ன பண்ணுறது, நீலாம் சொன்ன மாதிரி இது வேறு வீட்டு பொண்ணு, அவங்க மனசில் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும், ஒருவேளை அவங்க ஒரு கற்பனை கோட்டை கூட கட்டி வச்சிருக்கலாம்ல, திடீர்னு நின்று எல்லாமே தூசாக இருந்தால் அவங்க என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு, இருடா நான் போயிட்டு சென்டெல்லாம் அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சென்டெல்லாம் அடிச்சு விட்டுட்ருக்காங்க. எதுக்குண்ணே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், என்னடா நீ தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அதான் நிலா கூப்பிட போயிருக்கல, கண்டிப்பாக அந்த பொண்ணு திரும்ப வரதான் போகுது, அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது வீடு ரொம்ப அழகாக இருக்க வேண்டாமா, அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது நடேசன் இருந்துட்டு தொடச்சிட்டு இருக்கிற போது மிதித்து விட்டுறாரு. மிதிச்சு விட்டோன்னே, என்னப்பா நீங்கள் இப்படி மிதிச்சிட்டீங்க, ஓ சார் தொடச்சிட்டு இருந்தீங்க, இந்த அரண்மனையை வேற நான் மிதிச்சு அழுக்கு பண்ணிட்டேன்னா கூடங்க நானே துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசினி தொடச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்துதான் கூட இந்தாள் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, அப்பாப்பா அவங்க உண்மையாகவே காயத்ரி
கூட்டிகிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்காக தான் என் மருமக போயிருக்கா, நீ அப்படி என்ன மாதிரியே இருக்கியேடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லடா டே சேரா, உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனால் இவனுக்கு பாரா, ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருக்கிற போதே இன்னொரு பொண்ணு இவன் மேலேயே ஆசைப்பட்டு அந்த பொண்ணு இப்போ திரும்ப வீட்டுக்கும் வரப்போதே, எனக்கு 2 மருமக கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என் மருமகளுக்கு உன்னை வேண்டான்னு சொல்லி கோர்ட்லேயே டிவோர்ஸ் கொடுக்கலனா கூட நானே கோர்ட்டு படியேறி என் மருமகளுக்கு இவன் அடித்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணம் சொல்லி நானே டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நான் என்ன அடித்து கொடுமை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன என்ன, என் மருமக வீட்டில் இருக்கிற போது நீ கலர் கலராக ஷர்ட் போட்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தப்ப, அது என் மருமக பார்த்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். அதான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ என்னடனா ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தல, இப்போ என் மருமகளே நான் உனக்கு செட் ஆனவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு விட தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா நடந்துட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கேயோ போய் ஜூஸ் தானே குடிச்சிட்ருக்கீங்க. அண்ணன் நாங்கள் எங்கேன்னு ஜூஸ் குடிக்க, நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம், காயத்ரியோட வீட்டுக்கு வரந்தானே சொன்னோம், அங்கே தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எதுக்கு நான் பொய் சொல்லணும், உனக்கு காயத்ரியோட வீடு தெரியும் தானே, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், ஒரு நிமிஷம் அப்படியே இருனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுறாங்க. ஆமாம், இது காயத்ரியோட வீடு தான். டே அப்போனா நிலா எங்கடா, காயத்ரியோட பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களையும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நீ கவலைப்படாமல் இருன்னு, ஜாலியாக இரு, நல்லா அழகாக ரெடியாக இருன்னு அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சோழன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு காயத்ரி கிட்ட போய் பேசுகிறாங்க. உனக்கு சோழனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காயத்ரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி அழாத, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு அழாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ இதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா காயத்ரியை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சோழனை கலாய்ச்சிட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.